வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை, திருப்பதி, பெங்களூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய இண்டிகோ ஏர்போர்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 10th +2 டிப்ளமோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷரே இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் 28,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும் போது 20,000 உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ இண்டிகோ ஏர்போர்ட் நிறுவனத்தோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோட அஃபிஷியல் வெப்சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அண்ட் இதுதான் இதோடைய அஃபிஷியல் கேரியர் வெப்சைட். இண்டிகோ கேரியர் வெப்சைட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்னென்ன ஒர்க்கர்ஸ் இருக்குது அண்ட் உங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்ற எல்லாம் ஃபுல் டீட்டெயிலோட ஃபீச்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான லொக்கேஷன் எல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஜாப்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் சர்ச்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் லொக்கேஷனும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு அப்படின்னு சர்ச் பண்ணவே வந்துடும். அண்ட் ஜாப் சர்ச் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாவே போதும், உங்களுக்கான ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது அப்படின்றது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏஓசி கஸ்டமர் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு மும்பையில் இருக்குது. அண்ட் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைதராபாத்லேயும் அண்ட் மும்பையில் ரம்ப் டிரைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஏஓசிஎஸ் கஸ்டமர் சர்வீஸ் டிஆர்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃபீஸர் செக்ரட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்ட் பெயிலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது நீங்கள் எப்படி சர்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலே வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேஜ் நம்பரை வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஒவ்வொரு பேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மும்பை, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து இண்டிகோ ஏர்போர்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து எங்கெங்கே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. விஜயவாடா அண்ட் சென்னை, நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் செக்ரட்டரிக்காக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க. 26ஆம் தேதி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. 26ஆம் தேதி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆஃபீஸர் செக்ரட்டரின்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், நமக்கான ரீசெண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆஃபீஸர் செக்ரட்டரிக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஜாப் சரிங்களா, ஜாப் ப்ரொஃபைல் எல்லாம் போஸ்டிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும். அண்ட் இது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இண்டிகோ ஏவியேஷன் தான், இண்டிகோ ஏர் லிமிடெட் தான். அண்டு இது எலிஜிபிள் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எனி எக்ஸ்பீரியன்ஸ் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் வந்து ஃப்ரெஷரை வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. 12th டிப்ளமோ இருந்தால் நீங்கள் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேஷன் நீங்கள் படிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து ஃப்ரெஷரே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து என்னென்ன ஜாப்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டாஃப், செக்ரட்டரி, கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் ரம்ப் டிரைவர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ரெஸ்யூமை அப்லோடு பண்ணுற போது அதில் இருக்கிற மொபைல் நம்பரும் அண்ட் மெயில் ஐடி வந்து மெயில் ஐடி அண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது வந்து கரெக்டாக இருக்குதான்னு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எந்த வித மெசேஜும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடியோ இல்லது மொபைல் நம்பர் மூலிமாவும் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க சரிங்களா. இதுக்கான காப்பி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலே அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆஃபீஸர் செக்ரட்டரி ஏஓசிஎஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே கொடுத்துருக்காங்க. யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரி பாலிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. மிஷனில் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சேஃப்டி ஆப்ரேஷன் அண்ட் பர்டிகுலர்லி அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் செக்யூரிட்டி, அதாவது செக்யூர் குட் ஒர்க்கு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுறது அண்ட் உங்களுடைய ஸ்டாஃப் கூட நல்லா பேசுகிறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபோக்கஸான விஷயம் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியில் அதாவது செக்யூரிட்டி மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது இருக்கும். அண்ட் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்றத மட்டும் தான் இவங்க வந்து மறுபடியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th டிப்ளமோ டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வித ஃபீஸும் கிடையாது. நீங்கள் வந்து யாருக்கும் ஃபீஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து மொபைல்லே அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு கலர் ஃபோட்டோகிராஃபி மட்டும்தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து ஜெராக்ஸை வந்து அப்லோடு பண்ணக்கூடாது. ஒன்லி ஒரிஜினலை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் இதில் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோடு பண்ணுற போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூமில் இருக்கிற மெயில் ஐடியும் யூசர் ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விதமான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே திருப்பதியிலே கொடுத்துருக்காங்க, அண்ட் சென்னையில் கொடுத்துருக்காங்க, அண்ட் மதுரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கிரவுண்ட் ஸ்டாஃபுக்காக அண்ட் கோடுக்காக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவல்லையும் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் லெவல்லையும் உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. பெங்களூரில் வேணால் ட்ரை பண்ணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அந்த அப்ளை நவ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்கு டேரெக்டாக போயிடுங்க. இதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அண்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அண்ட் உங்களுக்கான ஒர்க் என்ன இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நம்ம பெங்களூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து நிறையவே இருக்குது. ஆஃபீஸர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இதுக்கான கஸ்டமர் சர்வீஸ், அதாவது TRI அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 7 டிசம்பரில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. திருப்பதியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே அவங்க கேட்கல, எக்ஸ்பீரியன்ஸு தேவையில்லை. சரிங்களா, நீங்கள் வந்து யாருனாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடு வந்து நைட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற நான் உங்களுக்கு இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எண்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து போர்டிங் செக்அப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து அப்ளை நவ் அப்படின்னு இருக்குது க்ரீன் கலரில், ப்ளூ கலரில். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிரும். நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின்னு நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் வரும். அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிரும். பாஸ்வேர்டு எல்லாம் தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. டேரெக்டாக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோடிங் ஆகிட்டு டேரெக்டாக உங்களுக்கான பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் ரெஸ்யூம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எத்தனை கேபிள் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாமே ப்ரீஃபாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன், இதுதான் நமக்கான ஜாப்ஸும். சரிங்களா, ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் ஏர்போர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப ரேர்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ் தேங்க்யூ.